ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நாம் இந்த தசகத்தோட 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பூயோ மர்ஷிதகேஷயாத்மஜகணைஸ்தாதேஹ தேரேணுகாம். भूयो मर्षितहेहयात्मजगनैस्तातेह ते रेणुकाम्. आज्ञानां हृदयं निरीक्ष्य बहुशो घोरां प्रतिज्ञां वहन्. आज्ञानां हृदयं निरीक्ष्य बहुशो घोरां प्रतिज्ञां वहन्. ध्यानानीतरतायुधस्त्वमकृता बिभ्रदृहक्षत्रियान्. ध्यानानीतरतायुधस्त्वमकृता विप्रदृहक्षत्रियान्. दिक्चक्रेषु गुटारयन् विशिकयन् निक्षत्रियां मेदिनीम्. दिक्चक्रेषु कुटारयन् विशिकयन् निक्षत्रियां मेदिनीम्. भूयो मर्षितकेशयात्मजगणैस्तातेह ते रेणुकाम्. आज्ञानां हृदयं निरीक्ष्य बहुशो घोरां प्रतिज्ञां वहन्. भूयो मर्षितकेहयात्मजगनैस्तातेह ते रेणुकाम्. आज्ञानां हृदयं निरीक्ष्य बहुशो घोरां प्रतिज्ञां वहन्. ध्यानानीतरतायुधस्त्वमकृता बिभ्रदृहक्षत्रियान्. दिक्चक्रेषु गुटारयन् विशिकयन् निक्षत्रियां मेदिनीम्. ध्यानानीतरतायुधस्त्वमकृता विप्रदृहक्षत्रियान्. दिक्चक्रेषु कुटारयन् विशिकयन् निक्षत्रियां मेदिनीम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அமர்ஷித கோபம் அடங்காத, ஹேகய ஆத்மஜ கணேகி ஹேகய ராஜகுமாரர்களால், பூயக தாத்தேஹதே மீண்டும் உன் தந்தை கொல்லப்பட்ட போது, ரேணுகாம் உன் தாயான ரேணுகாதேவியை, பகுசக பன்முறை, ஹிருதயம் ஆக்ஞானாம் மார்பில் அடித்து கொண்டு அரற்றுபவளாக, நிரீக்ஷிய பார்த்து, கோராம் பிரதிஜாம் மிக கொடிய சபதத்தை, வகன்துவம் செய்து கொண்ட நீங்கள், தியான ஆனீத தியானத்தினால் கொண்டு வரப்பட்ட, ரத ஆயுதக தேரையும் ஆயுதங்களையும் கொண்டவராக, திக் சக்ரேஷு திக்குகள் எல்லா இடத்திலும், விப்ரத்ருஹக்ஷத்ரியான் அந்தணர்களை துன்புறுத்தும் மன்னர்களை, குட்டாரயன் விஷிகயன் மழுவினால் தகர்த்தும் அம்புகளால் துளைத்தும், மேதினி பூமியை, நிக்ஷத்ரியாம் அக்ருதாக க்ஷத்ரியர்களே இல்லாததாகச் செய்தீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பூயோ மர்ஷிதகேஷயாத்மஜகணைஸ்தாதேஹ தே ரேணுகாம். ஆக்ஞானாம் ஹிருதயம் நிரீக்ஷ்ய பகுஷோ கோராம் பிரதிஜ்ஞாம் வஹன். தியானானீதரதாயுதஸ்த்வமக்ருதா பிப்ரத்ருஹக்ஷத்ரியான். திக்சக்ரேஷு குட்டாரயன் விஷிகயன் நிக்ஷத்ரியாம் மேதினீம். கார்த்தவீரிய அர்ஜுனனை நீங்கள் கொன்றதால் ஹேகய ராஜகுமாரர்கள் ரொம்பவும் கோபம் அடைந்தனர். அவர்கள் உங்களோட தந்தையை கொன்றுவிட்டனர். உங்கள் தாயாரான ரேணுகாதேவி துக்கம் தாங்க மாட்டாமல் பல முறை மார்பில் அடித்து கொண்டு அழுதாள். அதை கண்டு நீங்கள்
பூமியை க்ஷத்திரியர்களே இல்லாததாகச் செய்வேன் என்ற மிக கொடிய சபதத்தை செய்து கொண்டீர்கள். தியானத்தால் கொண்டு வரப்பட்ட தேர் ஒன்று, அதில் ஏறிண்டு நிறைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு திக்கெங்கிலும் அந்தணர்களை துன்புறுத்துகின்ற மன்னர்களை அப்படியே மழுவால் செதஞ்சு போகும்படியா அம்புகளால் அப்படியே தொலைச்சு பூமியை அரசர்களே இல்லாததாக செய்தீர்கள்.